ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான ஆடுகளம் சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம ஃபேமிலி எல்லாருமே, அதாவது செல்வநாயகி, சத்யா, அதுக்கப்புறம் சேது, சுபத்ரா, ஸ்ருதி எல்லாருமே கூடி நின்று ஹாலில் நிற்பாங்க. அப்போ தான் இந்த சொத்தை பற்றி பேசுவாங்க. நம்ம அர்ஜுன் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்குள்ள 2 ரெசார்ட்டையுமே நான் சேது அங்கிளுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா சேது அங்கிள் என்னை தூக்கி வளர்த்துருக்காங்க, என்னை எங்கள் கூடயே தான் இருந்திருக்காங்க, எங்களுக்கு ரொம்பவே நன்றி கடனும் பட்டிருக்காங்க. அதனால் நான் என்னோட 2 ரெசார்ட்டையும் எங்கள் சேது அங்கிளுக்கே கொடுத்துறேன்னு சொல்ல, உடனே சேது, சுபத்ரா, ஸ்ருதி 3 பேருக்குமே செம ஹாப்பி. அடடே, சொத்து நம்ம பக்கம் திரும்புதுடா, நம்மளுக்கு 2 எஸ்டேட் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் அர்ஜுன் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லி என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி இருக்காங்க இல்லையா, அபியே இப்போ தான் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அபி மேலே உள்ள கோவத்தில் அர்ஜுன், நான் 1 ரெசார்ட்டு 2 ரெசார்ட்டுமே நான் கொடுக்குறேன், ஆனால் அபி பிஸ்னஸில் முன்னுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெசார்ட்டோட அமௌண்ட்டை அபி எனக்கு பே பண்ணணும். ஒரு ரெசார்ட் என் பேர்லேயும் இன்னொரு ரெசார்ட் அபி பேர்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தம்பியாக நான் கொடுக்குறேன்னா அண்ணனை அவனும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்லவும், உடனே அபிக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. உடனே செல்வனாகி, என்ன அர்ஜுன் பேசிகிட்டு இருக்க, அபிக்கிட்ட நீ இப்படி தான் பேசுறியா, ஒரு சகோதரன் இப்படியா பேசுறது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நானே முதல்ல உள்ள அர்ஜுனாக இருந்தால் நான் அபிக்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ உள்ள அர்ஜுனால அபி தான் எனக்கு பங்காளி ஆயிட்டானே, அபி தான் எனக்கு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆயிட்டானே, என்னோட பகையாளி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பேசும். உடனே செல்வனாய்க்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. என்னடா பேசிகிட்டு இருக்க அர்ஜுன், ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி நீங்கள் சண்டை போடலாமா, அண்ணன் தம்பியவே போயிட்டு பங்காளியாக பகையாளியாகவும் பார்க்குறது இது நியாயமா அர்ஜுன் அப்படின்னு சொல்லவும், உடனே அர்ஜுனோட அப்பா செல்வநாயகி, அர்ஜுன் சொன்ன விஷயங்கள் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்ட், அவன் சொல்ல தெரியாமல் இதை சொல்கிறான். ஆனால் அபியும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த மாதிரி எஸ்டேட் எழுதி கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். என்னம்மா தேவி, உனக்கு ஓகேவா அபி இந்த மாதிரி முடிவு எடுத்தது, உனக்கு ஓகேவா, அர்ஜுன் முடிவெடுத்தது ஓகேவா, அபி உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அபி ஓகேப்பா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தேவி கிட்ட மனைவியாக இருக்காங்க இல்லையா, அதனால தேவி கிட்ட, தேவி இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, தேவியும் சரி இது அபி என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்குமாமா, அதனால எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தேவி சொல்லிடுறாங்க. உடனே தான் நம்ம சத்யா கிட்ட அர்ஜுனோட அப்பா கேட்குறாங்க, சத்யா இது உனக்கு ஓகேவாமா அப்படின்னு கேட்க, உடனே சத்யா இல்லை எனக்கு இது ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட சேது, சுபத்ரா, ஸ்ருதி 3 பேருக்கும் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ருதி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நேரம் பார்த்து இவன் நம்மளை பழி வாங்குறாள் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. உடனே சத்யா கோவப்பட்டுட்டு மாடிக்கு போயிடுறாங்க. அர்ஜுன் இருங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் கோவப்பட்டுட்டு மாடிக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் அர்ஜுன் சத்யா கிட்டே கேட்குறாங்க, ஏய் உன்னை யார், உன் சம்மதத்தை இப்போ யார் கேட்டா, நீ எதுக்கு பெரிய வீராப்பா ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற, நீ எனக்கு ஒன்றும் பொண்டாட்டியும் கிடையாது யாரும் கிடையாது, அதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல, நான் ஒன்றும் உன்னோட அப்பா வீட்டு சொத்தையோ உன் சொத்தையோ தூக்கி கொடுக்கல சரியா, நான் என்னோட சொத்தை தான் தூக்கி கொடுக்குறேன், எனக்கு கொடுத்த சொத்து, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சொத்து, நான் சம்பாதிச்ச சொத்தை தான் நான் எங்கள் அங்கிளுக்கு தூக்கி கொடுக்குறேன், உனக்கு என்னடி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சத்யா, இங்கே பாருங்க அர்ஜுன், நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுங்கிறது இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் தெரியும், மித்தபடி குடும்பத்துக்கோ இந்த சமுதாயத்துக்கோ நமக்கு டிவோர்ஸ் ஆக போகிற விஷயம் தெரியாது, அதனால் நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க, டிவோர்ஸுக்கு அப்ளை தானே பண்ணியிருக்கோம், இன்னும் டிவோர்ஸ் வரலையே, ஸோ அது வரைக்கும் நான் உங்களோட ஒய்ஃப் தான், கேள்வி கேட்கக்கூடிய எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அர்ஜுன், ஓ நீ அப்படி வரியாடி, உனக்கு அவ்வளோ திமிராயிட்டாடி, நான் கொடுப்படி, உன்னால் என்னடி பண்ண முடியும், இங்கே பாருங்கள் அர்ஜுன், டிவோர்ஸே ஆனாலும் ஜீவனாம்சங்கிற பேரில் நீங்கள் எனக்கு சொத்தில் பாதி தரணும், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டோடனே, ஓ ஆமாம், சொத்துக்காக தானே குடும்பத்தோட நாடகம் வாங்கினீங்க, சொத்தில் ஒரு பைசா கூட உனக்கு வராதுடி, என் பேரில் சொத்து இருக்கனால தானே நீ வரும், நீ ஆடிட்டுருக்க, நீ வேணா பாருடி, என் பேரில் நயா பைசா எல்லாமே எப்படி மாற்றி கட்ட பாரு, என் பேர்ல நயா பைசா ஜீவனாம்சங்கிற பேர்ல உனக்கு எந்த சொத்துமே வராதுடி அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் கோமா கீழே போயிடுறாங்க. கோமா கீழே போய் என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு கேஸ்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அர்ஜுனை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அர்ஜுன் சூப்பர்னோ, சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவியை பிடிக்கும்னாலும் தேவி சூப்பர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆச்சு, அர்ஜுன் என்ன அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அம்மா நான் என்னோட சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேருக்கு மாத்துறேம்மா, உங்கள் பேருக்கு மாற்றிட்டு அதில் நீங்கள் அங்கிளுக்கு 2 ரெசார்ட்டை நீங்கள் எழுதி கொடுங்க சேது மாமாவுக்கு அப்படின்னு சொல்லணும். உடனே செல்வநாய்க்கு பெரிய ஷாக்கு.
சத்யா என்கிட்ட அர்ஜுனை ஏற்றி விட்டு சத்யா யோசிக்கிறாங்க, அர்ஜுன் உன்னோட கோவம் தாண்டா எனக்கு வேணும், நீ இப்படியே கோவப்படு, அப்போ தான் நான் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும், கோவப்பட்டு போய் ஏதாச்சும் ஒரு முடிவெடுப்பில் நீ என்ன தான் முடிவெடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சத்யாவும் வந்து அந்த முடிவுக்காக வந்து அர்ஜுன் பின்னாடியே வந்து வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து சத்யா வந்து அப்போ தான் பார்ப்பாங்க. அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வநாயகிட்ட எல்லா சொத்தையும் உங்கள் பேருக்கே மாற்றிருங்கம்மா, அதில் இருக்கிற 2 ரெசார்ட்டை நீங்கள் சேது மாமா பேரில் எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே செல்வநாயகி, என்ன சத்யா என்ன ஆச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையா, எதுக்காக அர்ஜுன் இப்படி கோவமாக சொல்கிறான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சத்யா வந்து இல்லத்த அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே அர்ஜுன் வந்து இல்லைம்மா இந்த ஐடியா கொடுத்ததே சத்யா தான் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்லிடுறாங்க. சத்யானால எதுவுமே பேச முடியல. சத்யா அப்படியே அமைதியாகிறாங்க. அதோட அர்ஜுன் வந்து என்ன சத்யா நீ தான் ஐடியா கொடுத்தியா, என்ன அர்ஜுன், சரி என் பேரில் மாற்றணுமா, சரி ஓகே நீங்கள் 2 பேரும் நல்ல விதமாக முடிவெடுத்தீங்கன்னா எனக்கு ஓகே தான், அப்போது இந்த இதுக்கு சம்மதிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி சொல்லிட்டாங்க. உடனே வந்து சேதுக்கிட்டையும் சேது உனக்கு 2 எஸ்டேட் எழுதி வைக்கிறாங்க. அர்ஜுனும் அபியும் சேர்ந்து உனக்கு ஓகே தானே சேது அப்படிங்க. ஐயோ ஓகே அக்கா, இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது சொல்லிட்டு உடனே சேது வந்து செல்வநாயகி காலே விழுந்துடுறாங்க அந்த சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் நம்ம சுபத்ரா நம்மளும் சும்மா இருந்தால் கரெக்டாக இருக்காது, 2 எஸ்டேட் எடுத்து நம்மளும் காலில் விழுந்துடலாம், அப்புறம் அண்ணி வந்து மனசு மாறினாலும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி காலில் வந்து சுபத்ராவும் விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்ருதிக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஸ்ருதி வந்து கோவப்பட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. உடனே சுபத்ராவும் சேதுவும் வந்து ஸ்ருதியை சமாதானப்படுத்துறக்கா ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு என்னடி ஸ்ருதி என்னடி கோவப்பட்டு வந்துட்ட, பாருடி 1 எஸ்டேட் இல்லடி 2 எஸ்டேட் எழுதி தர போகிறாங்க, இதுக்கு மேலே என்னடி வேணும், நம்ம நினச்ச காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக யோசிச்சுட்டு. அதோட ஸ்ருதி என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க நினச்சி பார்க்கவே இல்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு சொத்துக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என் அபிமாமா தான் வேணும் அப்படின்னு சொல்ல, ஏடி ஸ்ருதி நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டி, அபியை கல்யாணம் பண்ணி உன்கிட்ட சொத்து வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே பாரு நமக்கே சொத்து வந்துருச்சுடி, இனிமேல் எதுக்கு அபியை கல்யாணம் பண்ண, உனக்கு இன்னொரு எஸ்டேட் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு சொத்தாக இருக்கும்லடி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ராவோட கழுத்தே வந்து ஸ்ருதி வந்து பிடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸ்ருதிக்கு என்ன முக்கியம்னா அபி தான் முக்கியம். எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் சரி அபி கூட வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து ஸ்ருதிக்கு முக்கியம். நமக்கு பார்க்கும்போது தேவியோட ஸ்ருதி தாண்டா ரொம்ப காதலிக்கிறா, இதாண்டா உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்ருதி வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து தோண வைக்கும். என்னதான் வந்து ஸ்ருதியோட அம்மா அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் ஆனால் ஸ்ருதி வந்து சொத்துக்கு ஆசைப்படலை. ஸோ ஸ்ருதியோட காதல் உண்மையாக இருந்தாலும் ஆனால் ஸ்ருதியோட அந்த எண்ணம் தப்பு. அடுத்தவனுக்கு அது அவன் புருஷன் ஆனதுக்கு அப்புறமா தேவிக்கிட்ட இருந்து அபியை பிடுங்கணும்னு நினைக்கிறது மகா பெரிய தப்பு. நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.